முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கண்டித்து கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பாக கோவையின் வளர்ச்சியை தடுக்கும் விதமாக கோவைக்கு வர வேண்டிய மெட்ரோ ரயில் திட்டத்தின் டிபிஆரை வேண்டுமென்றே சரிவர தயார் செய்யாமல் மத்திய அரசை குறை கூறும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும், திமுக ஆட்சியில் கோவையில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளதை கண்டித்தும், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் விற்கப்படுவதை வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் அரசை கண்டித்தும், கோவை வரும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை கண்டித்தும் கருப்பு கொடி போராட்டம் நடைபெற்றது. வரும் காலங்களில் ஆதார் அட்டையில் புகைப்படம் மற்றும் QR கோடுகள் மட்டுமே இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க வரும் டிசம்பரில் புதிய விதிகளை அமல்படுத்த இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி வருங்காலத்தில் ஆதார் அட்டையில் புகைப்படம், QR கோடு மட்டுமே இடம்பெறும். இதுகுறித்து UITAI தலைமை செயல் அதிகாரி புவனேஷ்குமார் அண்மையில் ஆன்லைன் மூலம் நடைபெற்ற கருத்தரங்கில் கூறியதாவது: அரசு, தனியார் நிறுவனங்கள் சார்பில் பல்வேறு பணிகளுக்காக பொதுமக்களிடம் ஆதார் அட்டை நகல்கள் கோரப்படுகிறது. இதன் மூலம் தனிநபர் நிறுவனங்களுக்கு பொதுமக்களின் ஆதார் விவரங்கள் கிடைக்கின்றன. குறிப்பாக ஹோட்டல்கள், மொபைல் போன், சிம் விற்பனையாளர்கள், கருத்தரங்குகளை நடத்துவோருக்கு ஆதார் விவரங்கள் கிடைக்கின்றன. இதை சிலர் தவறாக பயன்படுத்தி ஆன்லைன் மோசடிகளில் ஈடுபடுகின்றனர். ஆதார் அட்டை தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க வரும் டிசம்பரில் புதிய விதிகள், மாற்றங்களை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளோம். முதல் கட்டமாக ஆதார் செயலி அறிமுகம் செய்யப்பட உள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள ஆதாருக்கு பதிலாக புதிய செயலி அறிமுகம் செய்யப்படும். இதன் மூலம் எந்த ஒரு இடத்திலும் பொதுமக்கள் ஆதார் நகலை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆதார் செயலியின் வாயிலாக டிஜிட்டல் முறையில் தகவல்களை அளிக்க முடியும். அடுத்த கட்டமாக ஆதார் அட்டையில் புகைப்படம் மற்றும் QR கோடு மட்டுமே அச்சிட்டு வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும். குறிப்பாக 12 இலக்க எண் ஆதார் அட்டையில் அச்சிடப்படாது. எனினும் அட்டைதாரரின் பெயர் இடம் பெற வாய்ப்பிருக்கிறது. ஆனால் நிச்சயமாக முகவரி இடம்பெறாது. பிரத்யேக செயலி அல்லது UITAI நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கருவியால் மட்டுமே QR கோடை ஸ்கேன் செய்து தகவல்களை பெற முடியும். இதன் மூலம் மோசடிகளை முழுமையாக தடுக்கப்படும். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோவையில் இன்று செம்மொழி பூங்காவை திறந்து வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோவையில் செம்மொழி பூங்காவை திறந்து வைத்தார். 165 ஏக்கர் பரப்பளவிலான செம்மொழி பூங்காவிற்கு முதல் கட்டமாக 45 ஏக்கர் பரப்பளவில் 208.50 கோடி ரூபாய் செலவீட்டில் உலக தரத்தில் பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவினை மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து பார்வையிடுகிறார்கள். பிக் பாஸ் வீட்டிலிருந்து வெளியேற்ற இதுதான் காரணம், வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார். அது என்னவென்று தற்போது பார்க்கலாம். மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் உள்ள தனியார் திரையரங்கத்தில் அறிமுக இயக்குனர் ராஜபாண்டி நடித்து இயக்கிய திவ்யா திரைப்படம் முன்னோட்ட காட்சி நிகழ்வு காலை 11 மணியளவில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிக்பாஸ் புகழ் வாட்டர் மெலன் ஸ்டார் திவாகர் கலந்து கொண்டு திவ்யா திரைப்படத்தை பார்த்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், வாட்டர் மெலன் ஸ்டார், இந்த படத்தில் நடித்தவர்கள் எல்லாம் புதுமுகமாக இருந்தார்கள் என்றும், முதலில் நடிப்பதற்கு ஒரு சிலர் கஷ்டப்படுவார்கள், அதெல்லாம் இல்லாமல் இயற்கையாக நடித்தார்கள். இந்த படத்தை பார்க்கும்போது சசிகுமார் அண்ணன் எடுத்த நந்தன் படம் போன்ற உணர்வு எனக்கு இருந்தது என்றும்,
இயக்குனர் சசிகுமார் அண்ணனை போல் இவர்கள் பல சமுதாய சீர்திருத்த படங்களை எடுத்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் என்றும், திவ்யா திரைப்படத்தை நான் பார்த்துவிட்டேன், இந்த படம் எப்போது வெளியாகும் என்று மக்கள் எதிர்பார்ப்பதைப் போல நானும் எதிர்பார்க்கிறேன், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பிக்பாஸ் வீட்டிற்குள் சாப்பாட்டிற்கு தட்டுப்பாடு கேம்ஸ் இருக்கும், தட்டுப்பாடு அவர்கள் சொல்லும் டாஸ்கை நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் என்றும், ஒரு ஸ்கூலில் படித்தால் கூட ஃப்ரீயாக இருப்போம், நான் பிக்பாஸ் வீட்டில் வீட்டு வேலை கத்துக்கொண்டேன் என்றும், சுடுதண்ணீர் கூட வைக்க தெரியாத என்னை பாத்திரம் கழுவுவதில் இருந்து டாய்லெட் கழுவுவது வரை அனைத்தையும் கத்துக் கொடுத்து விட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். பிக்பாஸில் டைட்டில் வின்னர் யார் வருவார் என்று இப்போதைக்கு சொல்ல முடியாது என்றும், பிக்பாஸில் வைல்ட் கார்டு என்ட்ரி உள்ளே நுழைந்தால் இன்னும் கேம் மாறலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மதுரையில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை, அதில் நாங்கள் மட சாம்பராணியாக உள்ளோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமாரை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கணக்கெடுப்பு குறித்து கோரிக்கை மனுவினை அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து செல்லூர் ராஜு அவர்கள் பேசுகையில், எஸ்ஐஆர் கணக்கெடுப்பில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் முழுமையாக செயல்படவில்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாக்குச்சாவடி அலுவலர்கள் கணக்கெடுப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள், சத்துணவு ஆயாக்கள், தூய்மை பணியாளர்கள் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். மதுரையில் நிறைய பகுதிகளில் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்படவில்லை, வாக்காளரிடம் வழங்கப்பட்ட எஸ்ஐஆர் படிவங்கள் நிறைய இடங்களில் திரும்ப பெறவில்லை. மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியில் 284 வாக்குச்சாவடிகளில் எஸ்ஐஆர் படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மதுரை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து எங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை, அதில் நாங்கள் மட சாம்பராணியாக இருக்கிறோம், ஒரு சில வாக்குகளை மட்டும் எடுத்துவிட்டு அத்தனை வாக்குகளையும் வாக்காளர் பட்டியலில் பதிவேற்றம் செய்வதற்காக மாவட்ட நிர்வாகம் செயல்படுகிறதோ என்கின்ற அச்சம் வருகிறது. மதுரை மாவட்டத்தில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்று அமைச்சர் மூர்த்தி கூறி வருகிறார். போலி வாக்காளர்களை வைத்து திமுக வெற்றி பெற திட்டமிட்டுள்ளது. எஸ்ஐஆர் கணக்கெடுப்பில் மாவட்ட நிர்வாகம் குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறது. தேர்தல் ஆணையத்தின் நோக்கத்தை சிதைக்கும் வண்ணம் ஆளும் கட்சி மோசடியில் ஈடுபட்டு வருகிறது என்றும் அவர் கூறினார். திருச்சி அருகே ராணுவ வீரர் நிலத்தை அபகரித்துக் கொண்ட ஆளும் கட்சி பிரமுகர் அமைச்சர் பெயரை சொல்லி மிரட்டுவதாக மாவட்ட ஆட்சியரிடத்தில் குடும்பத்தினருடன் வந்து மனு அளித்தார். திருச்சி அருகே நிலத்தை திமுக நிர்வாகி அபகரித்துக் கொண்டது தொடர்பாக திருச்சி மாவட்டம் புங்கனூரைச் சேர்ந்த முருகானந்தன் என்பவர் மாவட்ட ஆட்சியரிடத்தில் மனு அளித்தார். அம்மனுவில் திருச்சி மாவட்டம் புங்கனூர் பகுதியைச் சேர்ந்தவர் முருகானந்தம், இவரது தந்தை ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் பெரியண்ணன். 1977ஆம் ஆண்டு தமிழக அரசு நில உச்சவரம்பு சட்டத்தின் கீழ் நிலமற்றோர் நிலம் வழங்கும் திட்டத்தில் ராணுவ வீரர் என்பதால் சுமார் 5 ஏக்கர் 91 சென்ட் நிலத்தை வழங்கியது. அதற்குரிய கிரைய தொகையை கடந்த 1990ஆம் ஆண்டு செலுத்தப்பட்டு தனி பட்டாவும் வழங்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு தனது தந்தை பெரியண்ணனுக்கு மருத்துவ செலவிற்காக திருச்சி மாவட்டம் புங்கனூரைச் சேர்ந்த கணேசன் என்பவரது மகன் தாமோதரரிடத்தில் 20 லட்சம் ரூபாய் கடனாக கேட்ட பொழுது அவர் ஈட்டி கடன் பத்திரம் பதிவு செய்து கொடுத்தால் பணம் தருவதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து 2 தவணைகளில் 16 லட்சமும், அதனைத் தொடர்ந்து 1,54,415 ரூபாய் ஒரு முறையும், மீண்டும் 1,54,415 ரூபாய் இரண்டாம் தவணையாகவும் மொத்தம் 19,830 ரூபாய் கொடுத்தார். 20 லட்சத்தில் மீதி தொகையானது வட்டி மற்றும் ஆவண செலவிற்காகவும் எடுத்துக்கொண்டதாக கூறி கடந்த 17/12/2022ஆம் தேதி உறையூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் ஈட்டிக்கடன் பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் கடந்த அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி திருச்சி மாவட்டம் சோம்பரசன்பேட்டை காவல் நிலையத்திலிருந்து மணி என்பவர் மீது என் தந்தையும் புகார் கொடுத்துள்ளதாக கூறி அழைத்தனர். மேலும் காவல் நிலையத்தில் தங்களது இடத்தை மேற்படி மணி என்பவருக்கு சுமார் 2 ஏக்கர் நிலமும், ஜெயலட்சுமி என்பவருக்கு 1.5 ஏக்கர் நிலமும் கிரைய பத்திரம் செய்து தாமோதரன் கொடுத்ததாக தெரிவித்து அந்த இடத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்று கூறி மிரட்டல் விடுத்தனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் நீதிமன்றத்தின் மூலம் தீர்த்துக் கொள்வதாக கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு வந்தோம் என்றும், தங்களை ஏமாற்றி 5 ஏக்கர் நிலத்தை தாமோதரன் எடுத்துக்கொண்டது மட்டுமன்றி திமுக அமைச்சர் பெயரை சொல்லியும் தங்களை குண்டர்களை வைத்து மிரட்டியும் மேலும் கொலை செய்து விடுவதாக மிரட்டியும் வருகின்றனர் என்றும், இது தொடர்பாக திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், திருச்சி மாவட்ட ஆட்சியரிடத்தில் இது தொடர்பான மனுவை வழங்கியுள்ளேன், மாவட்ட ஆட்சியர் உடனடியாக இது குறித்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுத்து தங்களது நிலத்தை மீட்டுக் கொடுத்து தங்களது உயிருக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் அம்மனுவில் தெரிவித்துள்ளார்.
செயலாக்கம் பெறுகின்ற தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தை புதுப்பிப்பதற்கான உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் புதிய கலைத்திட்ட வடிவமைப்பு குழு கூட்டம் அவரது தலைமையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது. பல்வேறு துறை சார்ந்த அறிஞர்கள், பேராசிரியர்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் எளிமையான பாடத்திட்டத்தை உருவாக்குவது குறித்து தமது கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டோம் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு ப்ராப்ளம் சால்விங் அந்த பிள்ளைங்க எப்படி அதை எதிர்கொள்ள போகிறார்கள், அப்படி அந்த குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவை என்பதையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரதுக்கான அந்த வேலை. அதே போன்று பயிற்சி பார்வை என்கின்ற விதத்தில் இன்றைக்கி நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு நம்ம என்னென்ன ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். ஸோ அப்படி மாடல்ஸ் கொண்டு ஒரு மாவட்டத்துக்கு ஒரே ஒரு ஸ்கூலில் மட்டும் அங்கே மட்டும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் கொண்டு வரீங்களே, ஏன் மற்ற ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களா உங்களுக்கு பிள்ளைங்களா தெரியல, ஏன் அந்த டிஸ்கிரிமினேஷன் என்று சொன்னாங்க பார்த்தீங்களா. அதுக்கு இந்த கூட்டத்தொடரில் நான் கூட சொல்லியிருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு யூனியனுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை நாங்கள் கொண்டு வர போகிறோம். அடுத்த கட்டமாக 500 பள்ளிக்கூடங்களை வெற்றி பள்ளிகள் என்ற விதத்தில் நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. அதற்கு தேவையான டீச்சர்ஸ் நாங்கள் எப்படி நாங்கள் ட்ரெயின் பண்ண போகிறோம். அது சார்ந்த அந்த 500 பள்ளிக்கூடங்கள் எப்படி வருது. இன்னைக்கு சொன்னவங்க பார்த்தீங்களா 901 பிள்ளைங்களை இப்போ வந்துட்டாங்க, ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ் போயிட்டாங்க. நாளைக்கு அது 9000 பிள்ளைங்களாக மாறும். அதற்கு ஒவ்வொரு யூனியனில் இருக்கின்ற ஒவ்வொரு ஸ்கூலையும் இது போன்று நாங்கள் மாற்றுவதற்கு நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம் என்கிற விதத்திலும் சரி. இப்படி ஒவ்வொன்றும் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பள்ளிக்கூடங்க அந்த அக்சசிபிலிட்டி எப்படி இருக்க போகுது, அசிஸ்டிவ் லெவலில் அது எப்படி இருக்க போகிறதுங்க முதற்கொண்டு அந்த குழந்தைங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே கரியர் கைடன்ஸ் என்னென்னலாம் அந்த நாட்டில் இருக்குது தெரியுமா, எப்படிப்பட்ட